ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மிளகாய் நாற்று நட்டு பார்த்திங்கன்னா இன்னையோட 6 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைமிங்கு ஏற்கனவே வந்து ஒரு உரம் போட்டிருக்கேன். 3 மருந்து அடித்தாச்சுங்க. 3வது மருந்து அடித்து இன்னையோட 6 நாள் ஆயிடுச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா 2வது கிளை வெட்டி மண் அடைச்சி கட்டியிருக்கணுங்க. இடையில மழை பெஞ்சிச்சு, இந்த பொங்கல் வேறு வந்துச்சு. அதனால் ஆள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் தண்ணி பாய்ச்சிருக்குங்க. ஏற்கனவே மழை பெஞ்ச ஈரம் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி தண்ணி மாஞ்சிருக்குங்க. இன்னும் 2 நாளில் மறுபடியும் கொத்த ஆரம்பிச்சிடலாம். கொத்தினதுக்கப்புறம் மண் அடைச்சிட்டு தாங்க 2வது உரம் போடணும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏற்கனவே 3 மருந்து அடிச்சிட்டா ஒரு உரம் போட்டுட்டான். செடியோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. ஓரளவு நோய் தாக்குதல், பூச்சி புழு எல்லாமே ஓரளவு கண்ட்ரோலில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. நம்ம பயன்படுத்துகிற மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த அனுபவத்தில் நம்ம தேவையான மருந்து நம்ம ஆன்லைன்லையும் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் கடையிலேயே வாங்கிக்குவேன். கடையில் வந்து நான் கேட்குற மருந்து கிடச்சுன்னா வாங்குவேங்க, இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேங்க. மிளகாய் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக நம்ம வீடியோவெல்லாம் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம அடிக்கக்கூடிய மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கம்மியான மருந்துகள், ஒரு ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. என்ன ஒன்று, நீங்கள் அந்த 6 நாள் 6 நாளைக்குள்ளே மருந்து, ஒரு 6 நாள் 7 நாளைக்குள்ளே மருந்து அடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குங்க. நோய் புழு எல்லாமே வந்து நீங்கள் இந்த மருந்து அடிக்காமல் லேட் பண்ணுறனால தாங்க வந்து பூச்சி தொல்லை, நோய் தொல்லை வந்து அதிகமாகிறது. மிளகாய் செடியோட வளர்ச்சியை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா அதில் வாய்க்காலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊடு பயிராக வெங்காயம் நட்டுருக்கேங்க. ஏன்னா மிளகாய் வர்றதுக்குள்ளே வெங்காயம் வந்து பிடிங்கிடலாங்க. நான் மிளகாய் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 80 நாள் ஆயிரும். நம்ம இது 80 நாளில் வந்து கரெக்டாக இந்த வெங்காயத்தை பிடிங்கிடலாங்க. நமக்கு அது வெங்காயம் வந்து ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுங்க. இல்லைனா வாய்க்கால் சும்மா தானே இருக்க போகுது, அதனால் வெங்காயம் வந்து நட்டுருக்குங்க. நம்ம உரம் என்ன போட்டிருக்கோம், மருந்து என்ன அடிச்சிருக்கேன், 2வது மருந்து என்ன அடிச்சிருக்கேன், 3வது மருந்து என்ன அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.